ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோ நம்ம இது பேச வரோம்னா வந்து இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி டு earn பிக் கார்பஸ். அப்படின்னா வந்து நம்ம வந்து சேவிங் பண்றோம் பாருங்க. மாசம் மாசம் ஒன்று ஒரு 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 அமௌண்ட் எடுத்து தனியாக எடுத்து வச்சிருப்போம். அது வந்து நம்ம கன்சிஸ்டன்டா செய்யணும். அப்படி இல்லை ஒரு மாசம் வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும். கஷ்டம் வந்து சடன்லி ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். அதான் நான் கஷ்டம்னு சொல்றேன். அது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது வந்துடும். நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும் அது. ஸோ அப்படியே அந்த ஒரு சமயத்துலயும் நம்ம வந்து எப்படியாவது போராடி நம்ம எடுத்து வைக்கிற பணம் வந்து சேவிங்காக தனியா ஒதுக்கி வைக்கிறோமே, அதை வந்து தனியா எடுத்து வைக்கணும். அதை பத்தி தான் பேசுறதுக்கு இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து மாசம் மாசம் நம்ம ஒரு சேலரி எடுப்போம். சில பேர் வந்து வீட்டுல 4, 5 சேலரி இருக்கும். சில பேருக்கு ஒரு சேலரி இருக்கும், சில பிசினஸ் இருக்கும், அப்படி இருக்கும். இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு என்னது என்ன சொல்ல அவங்கவுங்க சௌரியம் படி தான் நான் சொல்ல முடியும். இந்த சமயத்துல வந்து நம்ம வந்து எவ்வளவோ இதுக்கு முன்ன பேசின ஒரு வீடியோ, நான் லாஸ்ட் ஒரு ஒரு 10 days ஒரு வீடியோ நான் போட்டு இருப்பேன். அந்த வீடியோல சொன்னாப்ல தான் நான் சொல்றேன். இது ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நினைச்சுக்கிங்க. நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்ல, அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஒரு செலவு வந்துருச்சு, இதை வந்து செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு நம்ம வந்து நல்ல நிதானமா யோசிக்கணும். அது வந்து யோசிச்சாதான் நம்மளுக்கு வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்குன்னு வந்து நம்ம வந்து சும்மா உட்காந்துக்கிட்ட மூளை போட்டு குழப்பிக்கிட்ட வீட்டுல உட்காந்து எல்லாட்டும் சண்டை கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. உட்காந்து நிதானமா உட்காந்து அதை பத்தி நல்லா யோசிக்கணும். நம்ம இப்படி செய்ய போறோம், இந்த முடிவு எடுக்க போறோம், இதுல நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ண போறோம், இதுல ₹1 நம்ம வந்து செலவு செலவு வந்துருச்சு, இதை நம்ம என்ன பண்ணோம், இது செஞ்சா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த நம்மளுக்கு கமிட்மெண்ட் வந்து என்ன ஆகும்னு அதை பத்தி நிதானமா உட்காந்து யோசிச்சு முடிவு எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் அதுல வந்து நம்மள வந்து டென்ஷன் ஃப்ரீயா இருக்க முடியும். அப்ப அந்த சமயத்துல வந்து நம்ம முதல்ல என்ன நினைக்கும், நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல என்ன நினைக்கும், நம்ம வந்து மாசம் மாசம் நம்மள 5,000 நம்மளது ஆர்டியில போகுது, 2,000 இன்சூரன்ஸ் போகுது, 7,000 ஆயிடுச்சா. அப்ப திருப்பி நம்ம எமர்ஜென்சின்னு ஒரு ஃபண்ட் எடுத்து தனியா ஒதுக்கி வைப்போம். எமர்ஜென்சி எல்லாருக்குமே வரும். தனியா ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்துடும் நம்மளுக்கு. நம்ம நம்ம நினைச்சவே பார்க்க மாட்டோம், இந்த மாசம் மார்ச் மாசம் நம்மளுக்கு இந்த செலவு வரும்னு. அந்த ஒரு செலவு வந்து நிக்குங்க, நம்மள காத்துக்கிட்டு இருக்கோம், பாவா என்ன செலவு பண்ணுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து தனியா வந்து ஒரு 3,000 தனியா ஒதுக்கி வச்சுக்கணும். ஸோ 5,000 ஒரு ஆர்டி கட்டுறோம், 2,000 ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறோம், 3,000 தனியா ஒதுக்கி வச்சுக்கோம், 10,000 அங்கேயே ஆயிடுச்சு. ஸோ இப்போ தனியா ஒரு செலவு வந்துருச்சுன்னு நினைச்சுங்க. அப்போ வந்து அந்த செலவு வந்து நம்ம நல்லா யோசிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை என்ன செய்ய போறோம், எதுக்கு எப்படி செய்ய போறோம்னு யோசிச்சு முடிவெடுத்தா வந்து அது நம்மளுக்கு 100% ஒரு சக்சஸ் கிடைக்கும். இதுல வந்து நம்ம நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு 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 என்ன சொல்ற ஒரு நம்பிக்கை உண்டாக்கணும். இதுல நம்பிக்கை தான் வாழ்க்கைங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் நானு. நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் நம்பிக்கை இல்லாம செஞ்சால அதுல வந்து சக்சஸே கிடைக்காது. இது வந்து பைபிள்ல எழுதுகிறது, மேத்யூ சாப்டர் 6, பிலீவ் அண்ட் யூ வில் ரிசீவ் சக்சஸ், பிலீவ் அண்ட் யூ வில் கெட் யுவர் ப்ரேயர் ஆன்சர்ட் அப்படின்னு. நம்ம வந்து நம்பிக்கை இல்லாத வந்து எதுலையும் இறங்கக்கூடாது. நம்ம வந்து ஒண்ணு நினைச்சுக்கிட்டோம், நம்ம வந்து அதை பயந்து கிடைக்குமா கிடைக்காதா, இவங்க நம்மளுக்கு அது உதவி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அப்படி வந்து மனசை போட்டு குழப்பிக்காத நிதானமா இருந்தால எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். அது வந்து எதுவுமே வந்து நம்மள மீறி ஒண்ணுமே நடக்காது. நம்ம தான் எல்லா எல்லா ஒரு சக்சஸ்க்கும் எல்லா ஒரு தோல்விக்கும் நம்ம தான் ஒரு காரணமா இருக்கும். சில சமயத்துல நம்ம வந்து நம்மளுக்கே வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம வந்து நம்மளால முடியாது, நம்ம தோந்துருவோம். இல்ல நம்மளால அது வாங்க முடியாது, நம்மள்ட்ட பணம் இல்ல நம்மளால முடியாது, அவங்க நம்மள வந்து நம்ம நம்ம பேச்சுக்கு வந்து அவங்க நான் கேட்க மாட்டாங்க, அதுக்கு அவங்க வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க, நம்மளால முடியாது. அப்ப நம்ம பயந்துட்டு இருந்தால அந்த பயம் வந்து நம்மள வந்து கீழே இறக்கி வச்சிரும். பயம் வந்து மனுஷனுக்கு இருக்கணுங்க, இல்ல நான் சொல்லல. எல்லா மனுஷனா இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே, அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், சின்ன குழந்தையா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோட நம்ம வாழ்ந்தால வாழ முடியாது இந்த உலகத்துல, வாழவே முடியாது இந்த உலகத்துல. நம்மளுக்குள்ள வந்து ஒரு தைரியத்தை உண்டாக்கிட்ட தைரியத்தை நம்ம இல்ல இது வந்து சில இதை வந்து நான் எப்படி பேஸ் பண்ணுவேன் அப்படின்னு முடிச்சதான் நம்மள வந்து நம்ம அதுல இருந்து இதை ஜெயிச்சு வெளியே வர முடியும். ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன் ஷார்ட்டா வந்து இப்போ வந்து நம்ம ஒரு செலவு வந்துடுச்சு, இல்ல செலவு வந்து உட்காந்துக்கிட்ட ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை நம்ம குழந்தைகள பேசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். திடீர்னு இல்லை, அவன் வந்து நம்மளுக்கு வந்து
இந்த கோட் கொடுத்துருக்கான், இதுல இந்த பொருள் வந்து இந்த கோட்டுக்கு நம்ம வாங்க முடியும்னு நினைச்சிட்டு வந்து அவனுக்கு கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லவே கூடாது. அப்ப என்ன சொன்னா கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 days எனக்கு டைம் வேணும். வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு எந்த முடிவு வந்து எஸ் ஆனோ நான் சொல்லுவேன்னு சொல்லணும். திடீர்னு வந்து அவனுக்கு வந்து ஓகே ஐ வில் கெட் இட் டன் அப்படி சொல்லவே கூடாது. அப்ப வந்து சொன்ன வந்து நம்ம வந்து அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துருவோம் பாரு வீட்டுக்கு. அன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்களே நம்புவீங்களே எனக்கு தெரியாது. நம்மளுக்கு தூக்கமே வராது, மனக்குழப்பத்துல இருக்கும், பாதி தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும். வீட்டுல எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம வந்து ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கும். எந்த ஒரு வேலை நம்ம செய்ய போறோமே அப்போ வந்து அதே குழப்பத்துல இருக்கும். ஐயோ நம்ம அவனுக்கு எஸ் சொல்லட்டோமோ, ஐயோ நம்ம அவனுக்கு எஸ் சொல்லுங்க, நம்ம எப்படி அவனுக்கு வந்து இப்ப நம்ம அது ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து ஒரு டிப்ரெஷன் லெவல்ல போய் இறங்கிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அவனுக்கு சொன்னோம் ஓகே நீங்க எனக்கு நல்ல ஒரு கோட் கொடுத்துருக்கீங்க. ஆனா வந்து எனக்கு வந்து என் ஃபேமிலி கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வந்து என் ஃபைனல்ல நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு 10 daysல சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்துடணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து வீட்டுல இருந்து பேசிட்டு அது எஸ் ஆர் நோ நம்ம வந்து ஒரு கன்ஃபார்மா உனக்கு வந்து சொல்ல முடியும். அப்படி வந்து நீங்க வந்து எல்லாத்துலயும் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்பயும் வந்து யாருக்கும் வந்து நான் வாங்கிக்கிறேன், எனக்கு நீ நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்க, வாங்கிக்கிறேன் யாருக்கும் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கேட்கணும். 7 days 10 days மேக்ஸ் டு மேக்ஸ் 10 days கொடுத்தாலும் அது நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கு நம்மளுக்கு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து நீங்க வந்து வாழ்க்கையில யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து லாஸ்ட் ஒரு 15 days வந்து நாங்களும் எங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவுல வந்து ரொம்ப என்ன சொல்றது, இது வந்து சடனா வந்து வந்த ஒரு முடிவு இது. இத பத்தி வந்து யோசிச்சு இல்ல நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல வந்துட்டோம். அப்போ நான் நினைச்சு பார்த்தேன், நானு இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி செய்யணும்னு. அதுக்குதான் எனக்கு எனக்கு என்ன நடக்குதோ அதை பத்தி தான் நான் சொல்றேன் உங்க வீடியோல. ஏன்னா இது வந்து 4 பேருக்கு போய் சேரும். அது நல்லதோ கெட்டதோ எங்கேயாவது ஒரு பர்சன்டாவது உங்களுக்கு உதவியா இருக்கும். அதுக்குதான் இந்த வீடியோ நான் இப்ப வந்து மேக் பண்றேன். இப்போ வந்து நம்ம பசங்க வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, 12th எக்ஸாம் எழுதுறாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு எஜுகேஷன்ல அவங்களுக்கு கெரியர்ல போகுது இப்போ. அப்பயும் நம்ம வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு ஒரு காலேஜ்ல வந்து லட்சக்கணக்கில் கேட்கறாங்க, லட்சக்கணக்கில் போகுது. அப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது, எல்லாத்தையும் வந்து நம்ம குழந்தை வந்து எஸ் எஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம தகுதிக்கு என்ன இருக்குதோ, நம்மளால எவ்வளவு முடியுமோ அதுதான் செய்ய முடியும். நான்லாம் வந்து ஒரு சர்டன் லெவல்ல வந்து நான் வந்து அம்மா அப்பாவோட உதவியோட நான் வந்து பணம் கட்டி படிச்சேன். அதுக்கப்புறம் நான் தனியா சம்பாரிச்சு அந்த சம்பளத்துல வர வர ஒரு காசை வச்சு நான் மேற்கொண்டு படிச்சேன். நான் மேற்கொண்டு ஒரு கோர்ஸ் பண்ணணுமோ இல்ல ஒரு நம்ம டிகிரி முடிக்கணுமோ இல்ல பதற என்ன எல்லாமே நான் என் சொந்த காசுல தான் செஞ்சேன். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இப்பயாவது சொல்லி புரிய வைக்கணும். இது வரைக்கும் நான் உனக்கு செஞ்சேன், என்னால முடிஞ்ச தகுதிக்கு மேலே நான் செஞ்சேன், தகுதிக்கு உள்ளேயும் செஞ்சேன். இதுக்கப்புறம் வந்து நீ வந்து வேலை செஞ்சு நீ அந்த வர சம்பளத்துல நீ செய்யணும். அதுக்கு மேல நான் உதவி பண்ணதுக்கு இருக்கேன் அப்படி சொன்னாதான் நம்ம வந்து நம்ம நம்ம வந்து குழந்தைகளுக்கு பண்ணனா என்னன்னு நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியும். நம்ம வாழ்க்கை முழுசும் அவங்களுக்கு வந்து படிச்சுக்கிட்ட கடைசி வரை அவங்களுக்கு வந்து பணம் கட்டி படிச்சு கொடுக்கும்போது அது தப்பான ஒரு இது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து 12th வரை முடிச்சிட்டோம் பசங்களுக்கு. நம்ம 12th வரை கிராஜுவேஷன் முடிச்சிட்டோம். கிராஜுவேஷன் 3 வருஷம் இங்க பாம்பேல வந்து டிகிரி சொல்றாங்க. 3 years இஃப் யூ டேக் காமர்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஏதாவது எடுத்தா. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு வேலையை பார்ட் டைம் செஞ்சுட்டு அதுல ஒரு வருமானம் கிடைக்கும். அதை வச்சு நீங்க ஃபர்தரா படிக்கணும்னு அப்படியே நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும் அவங்களுக்கு. இல்லைன்னா என்ன என்ன நடக்குது தெரியுமா இங்க, சரி நம்ம வந்து அம்மா அப்பாவோட இதுல வந்து அவங்க ஜாலியா அவங்களுக்கு பணம் கஷ்டம்னு என்னன்னு தெரியாது, எல்லாமே ஈஸியா எடுத்துக்குவாங்க லைஃப்ல. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா, இவ்வளவு கஷ்டம் இருக்குது. இது வரைக்கும் நீ படிச்ச இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பார்ட் டைம் ஜாப் நிறைய கிடைக்குது இப்போ. காலேஜ் படிச்சதுனால அந்த காலேஜ்ல வந்து மொத்தம் எனக்கு வந்து 6 லட்சம் இருக்கும். 4 லட்சம் தான் அட்டன் பண்ண, 2 லட்சம் நான் மிஸ் பண்ண வேலைக்கு போவேன். நான் வந்து 92 பத்தி பேசுறேன். மாசம் 750 ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரம் தான் வேலை செய்வேன் நான். அந்த 750 ரூபாயில இருந்து நான் சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டுல வந்து 500 ரூபாய் கொடுப்பேன். 250 ரூபாய் நான் எனக்காக வச்சிருப்பேன். நான் எனக்காக செய்வேன் 250 ரூபாய். அப்படி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்ப சொல்லி புரிய வச்சா நம்ம வந்து அவங்களையும் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை நம்ம வந்து வழிநடத்த முடியும். நம்மளும் நல்லா இருப்போம். எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வராம நம்ம வந்து நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். எல்லாரும் பார்த்து என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. See you next video. Bye. Thank you.